அவங்களுக்கு நம்ம அம்மா வயசு இருக்குமா? அவங்களுக்கு என்ன கஷ்டமோ பாவம் அழுதுட்டு வந்து, கால்ல விழுந்து அத குடுக்குறாங்க. இந்த எலக்ஷன் நேரத்துல ஓட்டுக்காக எல்லா அரசியல்வாதியும் எவ்வளவு கேவலமா நடிப்பான்றது உங்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்களுக்கு தெரியும். அத நல்லா பண்ணக்கூடிய ஆட்கள் தான் நீங்க. அந்த நடிப்ப அங்க போட்டு வாங்கியிருந்தீங்கன்னா, அவங்க மனசார கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருக்கும்ல. இவங்களுடைய உண்மையான முகமே இதுதான். இந்த மாதிரி சமயங்கள்ல தான் இது வந்து கிளீனா நம்மளுக்கு தெரிய வரும். இவங்களுக்கு நம்ம மேல ஒரு பெர்சன்டேஜ் கூட அக்கறை கிடையாதுங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஆட்சி அதிகாரத்த பிடிக்கணும், கொள்ளையடிக்கணும் இவ்வளவுதான் தாட். ஏன் நான் இந்த மாதிரி சொல்றேன்னா, ரீசென்ட்டா கூட இந்த டிஎம்கே வாக்குறுதியில 8 வயசு கீழ இருக்க பெண்கள வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணா, மரண தண்டனை குடுக்கப்படும்னு குடுத்திருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன் 5 வருஷம் என்ன புடிங்கிட்டு இருந்தீங்கன்னு நான் கேட்கிறேன். அதுவும் இல்லாம அதையுமே 8 வயசு கீழ இருக்க பெண்கள பாலியல் வன்கொடுமை பண்ணா மட்டும் மரண தண்டனை. அந்த பொண்ணுக்கு வயசு 9ஆ இருந்தா குடுக்க மாட்டீங்களா? என்ன அதெல்லாம் என்ன லாஜிக்ன்னு யாருக்கும் புரியல. சலிச்சு போச்சு. ஓகேங்களா? சைக்கிள்ல போறது, மெட்ரோ ட்ரெயின்ல போறது இதெல்லாம் வந்து இது இந்த எலக்ஷன் டைம்ல நடக்கிற அந்த ஜோக்ஸ் இதெல்லாம். இதெல்லாம் நீங்களும் காலங்காலமா பார்த்து இந்த திராவிட கட்சிகளுக்கே வாக்கு போட்டுருக்கீங்க. தயவு செஞ்சு புதுசா யாருக்காச்சும் வாய்ப்பு குடுங்க. டிவிக்கு, என்டிக்கு 2 கட்சியில எந்த கட்சியோ நீங்க வந்து தேர்ந்தெடுங்க. வேற வழி இல்ல. புதுசா யாராச்சும் ஒருத்தர் வரணும். ஆனா என்ன டிவிகேல பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க கருத்து முரண்பாடு, ஐடியாலஜிக்கல் ஃபால்ட் அப்படி இப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குதான். ஆனா வேற வழி தெரியல. என்ன பண்றது? புதுசா யாருக்காவது வாய்ப்பு குடுத்து தான் நம்ம பார்க்கலாமே அப்படின்ற ஒரு இது இருக்கு. சோ, நான் இதெல்லாம் சொன்னபடி வச்சு பார்த்தீங்கன்னா, நான் யாருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும். சோ, போட்டாலும் பிரச்சனை இல்ல. ஒரு நல்ல லீடர சூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான்.